தமிழக அரசியலிலும் இந்திய அரசியலிலும் மட்டுமல்ல, நூற்றாண்டு கால உலக அரசியல் வரலாற்றிலும் அதிகார நாற்காலிக்காக நடந்த சண்டைகள் ஏராளம். உலக அரசியல் வரலாறே நாற்காலி சண்டைகளாலும் அதற்காக சிந்தப்பட்ட குருதியினாலும் எழுதப்பட்டதுதானே. அரசனாக தனது தந்தையையே சிறையில் தள்ளிய அவுரங்கசீபுகளின் வரலாறும் நாம் அறிந்ததே. அதிகாரம் என்னும் போதையை ருசிக்க நினைக்கும் மனிதன் எந்த எல்லைக்கும் செல்வான். அதிகார போதை தேடும் மனிதன் என்றும் அரை மனிதனாகவே இருப்பான். அதிகார போதை தவறுதான் என்றாலும் இதுவே மனித இயற்கை. இந்த அதிகார போதை வேண்டாம் என்று விலகிச் சென்றவர்கள் உலக வரலாற்றில் எத்தனை பேர் என்று கணக்கிட்டு பார்த்தால் அந்த பட்டியல் மிக மிக சிறியதாகவே இருக்கும். ஆனால் அந்த பட்டியலில் நமக்கு மிகவும் பரிச்சயமான, நாம் பார்த்து வியக்கும் ஒரு மனிதரும் இருக்கிறார். ஆம், அது நமது ஓபிஎஸ் தான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தமிழகத்தின் அதிகாரமிக்க முதல்வர் பதவி கிடைத்தும் எனக்கு பதவி முக்கியமில்ல, தமிழக மக்களின் நலன்தான் முக்கியம், மக்களுக்காக உழைக்க இந்த பதவி வெறும் ஒரு முகவரிதானே தவிர இந்த பதவி மட்டுமே முக்கியமில்லை என தனக்கு கிடைத்த பதவியை திருப்பிக் கொடுத்தவர் தமிழகத்திலேயே ஓபிஎஸ் ஒருவர் தானே. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட இது போன்ற வேறு ஒரு சம்பவத்தை காண்பது அரிதிலும் அரிதான ஒரு காரியம்தான்.